எந்த அளவுக்கு மாறிக்கின்றா எங்களோட பெற்றோர்கள் பெண்கள் புள்ளோங்களை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு வெட்கம். தாய்மார்களே சகோதரிகளே நான் சொல்றேன், நான் எதுக்கு தெரியுமா வெட்கப்படணும்? இங்கே அனுப்பாம இந்த டியூஷனுக்கு இந்த ஸ்கூலுக்கு இன்னும் இந்த இதுக்காக சேர்ந்த படிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அனுப்புகிறோமே, அனுப்ப வானம்னு சொல்லல, அதுக்கும் அனுப்பணும். இதுக்கு டைம் கொடுக்காம அதுக்கு கொடுக்குறோமே, இதுக்கு தான் நாங்கள் வெட்கப்படணும். இந்த கலாச்சாரம் இந்த குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, அடுத்த ஜெனரேஷன் குர்ஆன்டா என்னண்டா யோசிப்பாங்க. குர்ஆன் ஓத தெரியாது, அவருக்கு 10 சூரா ஓத தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது. நாங்க எப்படியாப்பட்ட மோசமான சமூகத்தை உருவாக்குறோம்? தாய்மார்களே யோசிங்க. 15, 20 வயசு, 18 வயசு கல்யாணம் முடிச்ச வயசுல இருக்கிறா. கல்யாணம் முடிச்ச வயசுல இந்த வாலிபர் இருக்கிறாரு. ஆனா 2 ரக்காத் தொழுதா சூரத்துல் ஃபாத்திஹா தெரியா, சிறிய ஒரு சூரா ஓதி தெரியாது. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, மிகப்பெரிய கேவலம் இதுதான். கேவலம். இதுக்கு தான் நாங்கள் வெட்கப்படணும். முழு உலகத்தையும் கொடுத்திருக்கிறோம், பணத்தை கொடுத்தோம், அறிவை கொடுத்தோம். ஆனா குர்ஆன ஹதீஸ கொடுக்கலாட்டி இது மிகப்பெரிய நஷ்டம். நீங்க என்னத்தை கொடுத்தாலும் கியாமத்துடைய நாள் அல்லாஹ் சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி. எப்படியாப்பட்ட நாளாக இருக்கும் தெரியுமா? ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரரை விட்டு விரண்டோடுவார். வ அபீஹி, தன்னுடைய தந்தையை விட்டு விரண்டோடுவார். வ ஸாஹிபதிஹி வ பனீஹி, தன்னுடைய மனைவியை விட்டும் தன்னுடைய பெற்றோரை விட்டும் விரண்டோடுவார். கண்டா முன்னால் இருக்க மாட்டாரு. ஆனா ஒரே ஒரு மனிதரை தவிர, ஒரே ஒரு மனிதரை தவிர, யாரு? தன்னுடைய குழந்தைகளுக்கு குர்ஆன படிச்சு கொடுத்த ஒரு மனுஷரை தவிர, படிச்ச வச்சாரு, ஹாஃபிதாக ஆக்கினாரு, காரியாக ஆக்கினாரு, ஒரு ஆலிமாக ஆக்கினாரு. இப்ப இந்த குழந்தைகள் உங்க வாப்பவா அந்த நேரத்தில் தேடுவாங்க. ஏன் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் யாரெல்லாம் தன்னுடைய குழந்தைகளை குர்ஆனை படிச்ச ஹாஃபிஸ்மார்களாக மாத்துறாங்களோ, கியாமத்துடைய நாளையில யுல்பசு வாலிதாஹு தாஜ்ஜல் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில உம்மாவுக்கும் அவருடைய வாப்பாவுக்கும் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். எப்படியாப்பட்ட கிரீடம் தெரியுமா? லவ் கானத்தி ஷம்ஸ் ஃபீ புயூத்தி துனியா, இந்த வீட்டில் சூரியன் வந்தா எவ்வளவு வெளிச்சமாக இருக்கும், எவ்வளவு பிரகாசமாக இருக்கும், எவ்வளவு ஜோதி இருக்கும். இதை விடவும் மிகவும் பிரகாசமாக இருக்கும் அந்த கிரீடம். எனவே சொன்னாங்க, அந்த குழந்தைகள் இப்படியாப்பட்ட தாய்மார பெற்றோரை தேடுவாங்க இந்த கிரீடத்தை அணிவிச்சதுக்காகவே. நல்லா விளங்கிக்கோங்க, நீங்க உலக படிப்பை கொடுத்து அவங்கள தேட மாட்டாங்க. உலகத்தில் நீங்க இப்படியாப்பட்ட இதுகளை கொடுத்தா ஒரு நாள் உங்களை தேட மாட்டாங்க. அவங்களோட டியூஷன் அனுப்பினாங்க, என்ன நல்லா படிச்சு வச்சாங்க, இவருக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்க, கண்டாலே விரண்டோடுவாங்க அந்த நாள்ல. ஆனா குர்ஆனை படிச்சு கொடுத்தா அரசுடைய நிழல்ல இந்த கிரீடம் நாங்கள் அணிவிக்கப்படுவோம். அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, ஒவ்வொருத்தரும் தனிமையில இருந்து நன்றாக யோசிங்க. தன்னுடைய கணவன்மார்களோட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. நாங்கள் உலக அறிவை கொடுக்கிறோம், அதை கொடுக்கிறோம், இதை கொடுக்கிறோம், மாத்தமாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கி. ஏழை குழந்தைக்கு நான் எப்படி குர்ஆனை கொடுக்கிறது? அதற்குண்டான டைம் ஒன்று எடுங்க. பள்ளி ஹசரத்தை வந்து சந்திச்சு அதிகமான நேரம் எடுத்து அதுக்கு நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு குர்ஆனை கொடுப்பதற்காக வேண்டி முழுமையாக முயற்சியில் நாங்கள் ஈடுபடுறது. இதை கொடுத்தா அடுத்த ஜெனரேஷன் சகோதரர்களே நல்ல குணமுடைய நல்ல அறிவாற்றலுடைய குழந்தைகளாக வருவாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லிமு அவுலாதக்கும் குர்ஆன்,
உங்களோட குழந்தைகளுக்கு குர்ஆனை படிச்சு கொடுங்க. ஃபல் குர்ஆனு யுஅல்லிமுஹும் குல்ல ஷை. குர்ஆன் அவர்களுக்கு என்னென்ன அறிவாற்றல் எல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் குர்ஆன் அவர்களுக்கு படித்துக் கொடுக்கும். நீங்க டெக்னாலஜிக்கு படிச்சு கொடுக்க தேவையில்லை, நீங்க சயின்ஸை படிச்சு கொடுக்க தேவையில்லை, நீங்க மேக்ஸை படிச்சு கொடுக்க தேவையில்லை, நீங்க மற்ற பயோவை படிச்சு கொடுக்க தேவையில்லை. நீங்க குர்ஆனை மட்டும் படிச்சு கொடுத்தாலே குர்ஆன் எல்லாத்தையும் சேர்த்து அவர்களுக்கு முழுமையாக படிச்சு கொடுக்கும். குர்ஆனுடைய அறிவியல், குர்ஆனுடைய அறிவியல் ஆற்றல் இது வேறொரு தனி நீண்ட தலைப்பு. சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, குர்ஆனை படிச்சு கொடுப்போம். குர்ஆன் எங்களுக்கு எல்லாத்தையும் படிச்சு